வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ பார்த்தோன்னா சம்மர் வந்துருச்சு. சம்மரில் நம்ம செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோன்னா ட்ரிங்க் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டிலே நமக்கு நிறைய ஸ்வெட்டிங் நடக்கும். ஒர்க் அவுட் பண்ணாமலே இப்போ நிறைய பேருக்கு வீட்டிலே ஸ்வெட்டிங் நிறைய வரும். கரண்ட் ஆஃப் ஆகிற விஷயம் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பாடியில் அவங்களோட ஃப்ளூயிட்ஸ் இழந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வாட்டர் அதிகமாக குடிக்கணும். அதுவும் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பார்த்தோன்னா கண்டிப்பாக வாட்டர் அதிகமாக குடிக்கணும். பெர் டேக்கு பார்த்தோன்னா 4 லிட்டர்ஸாவது நீங்கள் வாட்டர் மினிமம் குடிச்சாகணும்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி குடிக்கிறது மூலயமா உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபேஸும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். சம்மர் டைமில் உங்கள் பாடியும் ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தண்ணி குடிக்கிறத மட்டும் எப்போதும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. சம்மரில் அப்புறம் யூரினேஷன் ப்ராப்ளம்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். யூரினேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தோன்னா யூரின் ரொம்ப எல்லோயிஷாக ரொம்ப இரிட்டேஷனோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தான் சொல்கிறேன். அதனால் எந்த அளவுக்கு வாட்டர் அதிகமாக குடிக்கிறீங்களோ உங்களுக்கு யூரின் சம்மந்தமான பிரச்சனைகளும் சீக்கிரமாக க்யூர் ஆகும். அடுத்த விஷயம் பார்த்தோன்னா பெர் டேக்கு 2 டைம்ஸாவது நீங்கள் பாத் பண்ணணும். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பாடியில் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரது சம்மரில். ஏன்னா அதிகமாக ஸ்வெட் ஆகுறதுனால அந்த ஸ்வெட்டிங் பார்த்தோன்னா பாக்டீரியாவும் மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பெர் டேக்கு பார்த்தோன்னா 2 டைம்ஸ் குளிக்கிறதுனால உங்கள் பாடியை கூலிங்காக மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுக்கு பாடியில் அதிகமாக ஓவர் ஹீட் ஆகி ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரதையும் அவாய்ட் பண்ணலாம். அதனால் பெர் டேக்கு 2 டைம்ஸ் நல்லா குளிச்சிருங்க. ஸோ மினிமம் பார்த்தோன்னா 1 டைம், மேக்ஸிமம் பார்த்தோன்னா 2 டைம்ஸ் நீங்கள் குளிக்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சம்மரில் எப்போதுமே நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கையில் ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கணும். ஸோ வாட்டர் கேன் வச்சுட்டு நீங்கள் பார்த்தோன்னா பாடியை அடிக்கடி ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. வெளியே போகும்போதும் ஒரு வாட்டர் கேன் வச்சுட்டு அதில் தண்ணி ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கடி வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ மயக்கம் போட்டு நம்ம விழுவோம் அப்படின்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு திருச்சியில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மேக்ஸிமம் பார்த்தோன்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வெளியே போகும்போது. ஸோ பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா பிரச்சனைகள்லேருந்து க்யூர் ஆகிடலாம். அதனால் பாடி ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா வாட்டர் அதிகமாக குடித்து கூல் டவுன் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த சம்மரில் திருஷ்டியாக இருக்கும், அதிகமாக தாகம் இருக்கும். அந்த டைமில் பார்த்தோன்னா நிறைய கொக்கோ கோலா, மிராண்டா ஸ்ப்ரிட் இது மாதிரிலாம் ஜூஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ், அதாவது வாட்டர் மெலான் ஆஃப் சுகர் ஐஸ் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டர் மெலான் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே ஐஸ் போட்டு குடிக்காதீங்க. ஐஸ் ஆஃப் ஐஸ் கூட நீங்கள் போட்டு சொல்லலாம். ஆனால் சுகர் எப்போதுமே ஃபுல் சுகர் போட்டு குடிக்காதீங்க. எப்போதுமே ஆஃப் சுகர், அப்படி இல்லாட்டி சுகர் இல்லாமல் குடிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். எப்போதுமே ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஸ் இல்லாமல் ஆஃப் சுகர் எந்த ஒரு ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தாலும் நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு அதில் இருக்க பெனிஃபிட்ன்றது அப்படியே கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா ஃபுல் ஐஸ் போட்டுட்டு ஃபுல் சுகர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு சொல்லி குடிக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் கொக்கோ கோலா, மிராண்டா, பெப்சி இது மாதிரி ஏதாவது கூட குடிச்சிட்டு போயிடலாம். அதனால ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே போகும்போது எப்போதுமே மணி செலவானாலும் பரவாயில்ல, ஒரு இளநீ கோகோனட் ஸோ அதை பார்த்தோன்னா நீங்கள் வாங்கி குடிச்சிக்கோங்க. அதில் இருக்க ஒரு எனர்ஜி மாதிரி எதுலேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த இளநீர் பார்த்தா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் இந்த சம்மர் டைமில். இருந்தாலும் பரவாயில்ல, 100 ருபீஸ்க்குள்ளே தான் வரும் மேக்ஸிமம். அதை பெர் டேக்கு 1 இளநீராவது நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்கள் பாடி ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ சம்மர் டிப்ஸுக்கு உங்களுக்கு இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ சம்மர் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோ நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னா, ஸோ எனக்காக எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக வேணும் அப்படின்னா கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாமல் வச்சுருக்கீங்க பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனில் ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்காக ஒரே ஒரு தடவை அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சம்மர் டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பை.